மேசராசிக்காரரா ஒரு இடத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த மேசராசிக்காரர்ல ஒருத்தர் வந்துட்டு மேனேஜரா இருப்பாரு. ஒருத்தர் பார்த்தா வாட்ச்மேனா இருப்பாரு. ஒருத்தர் பார்த்தா அப்பதான் அங்க வேலை தேடி வந்து நிப்பாரு. அப்ப அவங்க 3 பேர் மேசராசிக்காரவங்க தான். அந்த இதுக்குள்ள 3 நட்சத்திரம் தான் இருக்கும். 3 ஒவ்வொரு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். கோச்சாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் வாழ்வதற்கே போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க மேசத்துக்கு சொந்தக்காரவங்க தான். என்ன காரணத்தினால அவங்க அப்படி இருக்காங்க? நல்ல கேள்வி. அருமையான கேள்வி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி, திருவோண நட்சத்திரம், தனுசு லக்னம். யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த். அவரு பிறந்தப்ப அதே நேரத்துல கோடிக்கணக்கான பேர் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. எத்துணையோ பேர் மகர ராசிக்காரவங்க இருக்காங்க. ஆனா ஆதி காலத்துல ஆதி காலம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல பின்னாடி போனீங்கன்னா, பஸ்ல டிக்கெட் வித்தவர் தான். கண்டக்டரா இருந்தவரு. ஐயோ! ஆதிகாலம்ன்னு சொல்ட்டீங்களே சார். கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் ஆ, வருஷத்துக்கு முன்னாடி ஆ. பஸ்ல கண்டக்டர். இன்னைக்கு அவருடைய விஷயங்கள் வேற மாரி இருக்கு. அதுக்காக வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூரா அப்படி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும். இத நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிறவிய கர்மாவ கழிக்கிறதுக்காக வந்ததுதான். மனித பிறவியே கர்மாவ கழிக்கிறது. கர்மா தான் மனித பிறவியே. ஆ.